ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். இன்றைக்கி சண்டே. நான் எப்படி என்னோடய சமையலை நான் ஆர்கனைஸ் பண்ணி செஞ்சோங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். தேங்காய் திருவனதுக்கப்புறம் கொண்டு வந்து தேங்காய் கொடுக்குறாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இதெல்லாமே அரைக்கணுங்க. இஞ்சி பூண்டு வெங்காயம் லைட்டாக அரைச்சிக்கலாம். மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை தேங்காய் பொட்டுக்கடலை சோம்பு, இது சோம்புங்க. இப்போ மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை இந்த மாதிரி வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதனுடைய காம்பு ஆஞ்சோம்னா நமக்கு விதை கொட்டாமல் இருக்கும். இப்போது நம்ம தேங்காயை கிரைண்டரில் போட்டுட்டு இதெல்லாம் நம்ம ட்ரையாக அரைச்சி அதையும் போட்டு அரைச்சிக்கலாம். இடையில தண்ணி நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி கொதிக்க வச்சாச்சு. இதை நம்ம பொடி பண்ணி மிக்சியில் கிரைண்டரில் போட்டாச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் நல்லா நைஸாக அரைக்க விட்டுடலாம். அப்புறம் இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சிக்கலாம். அரைச்சி வச்சுட்டு இங்கே மீன் நம்ம மசாலா தடவி வச்சிடலாம். இது கார்ன்ஃப்ளவர் மாவு, சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமனு, உப்பு இதெல்லாம் கலந்து ட்ரையாக கிளறிட்டு அப்புறம் மீனோடு மிக்ஸ் பண்ணணும். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா ஏன்னா மீன்லேயே கொஞ்சம் லைட்டாக தண்ணி கசிஞ்சு வரும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான எண்ணெய் விட்டு வெங்காயம் லைட்டாக அரைச்ச வெங்காயம் பச்சை மிளகா போடுறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இது மொத்தமாக நான் செஞ்சுட்டு இது பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். இதை தாளிக்கிறதுக்காகவும் இது நாங்கள் நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு உருளைக்கிழங்கு குழம்பு வைக்கணும், அதுக்காக எடுத்து வச்சுட்டு நம்ம மட்டனை போட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு நம்ம நல்லா கிளறிட்டு இந்த மசால் நல்லா அரைஞ்சிருக்கு. இதை நம்ம எடுத்து கொண்டு போய் குழம்புல ஊற்றி கொதிக்க விட்டோம்னா நமக்கு குழம்பு ரெடி ஆகிடும். இது பாருங்கள், இதில் பாதி ஊற்றிக்கிட்டேன். அதே மாதிரி நான்வெஜ் இல்லாதவங்களுக்கு உருளைக்கிழங்கு சாம்பாரில் கொஞ்சம் இதையே ஊற்றி அதை அப்படியே கொதிக்க விட்டுக்கலாம். இந்த பக்கம் தண்ணி கொதிச்சிட்ருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணி எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். இதில் நான் கொஞ்சம் கறி மசாலாவும் மட்டன் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தாங்க ஆட் பண்ணிக்குவேன், மீதி எல்லாமே நம்ம அரைக்கிற மசாலா தான். அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்கு குழம்புக்கும் நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். இப்போ உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நமக்கு கறி குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த கறி இருக்குது இல்லைங்களா, கறியை மட்டும் தனியாக எடுத்து கொஞ்சமாக நம்ம அந்த சாந்து எடுத்து வச்சுருக்கோம்ல அதோட போட்டு கொஞ்சம் மசாலா பொடி மட்டன் மசாலா போட்டு பிரட்டிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ ரெடியாக எல்லாம் எடுத்து வச்சாச்சு. எல்லாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நான் மதியத்துக்காக மீன் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு தேங்காயோட கொஞ்சம் புளி போட்டு இது சீரகம் அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு போட்டுட்டு அரைச்சிக்கலாம். இந்த பக்கம் நம்ம வெங்காயம் நல்லா பொடியாக அரிஞ்சு வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதோடு நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுப்பேன். இப்போ தக்காளி கருவேப்பிலை உப்பு இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மிளகாப்பொடி வீட்டு மிளகாப்பொடி, இது மிளகாப்பொடி அரைச்சி வச்ச கொஞ்சமாக மசாலாவும்
மட்டன் மசாலா ஆட் பண்ணுறேன், கறி மசாலா, அதுக்கப்புறம் இதோட வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் புளியை வந்து ஊற்றிட்டு மஞ்சள் பொடி போட்டு கொதிக்க விட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் மீன் போட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். எவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதோட மீன் ஆட் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க, மதியத்துக்கு சாப்பாடு வச்சாச்சு. மீன் குழம்பு ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி ஈஸியாக வந்து வேலையை முடிச்சிடலாம். இப்போ நான் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சிட்டேன். சண்டேனா எல்லாருக்கும் லீவுங்க. ஆனால் வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு லீவு கிடையாது, கண்டிப்பாக சமைச்சு தான் ஆகணும். நான் என்னுடைய சமையலெல்லாம் இன்றைக்கி முடிச்சிட்டேன். எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. மதிய சமையலோடு முடிச்சாச்சு. நைட்டுக்கு நான் வந்து சப்பாத்தி மட்டும் பண்ணணும், அவ்வளோதான். குழம்பெல்லாம் இதே குழம்பு தான், சப்பாத்தி மட்டும் செஞ்சுப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம தாங்க பிளான் பண்ணிக்கணும். நான் அப்படி தான் எல்லாமே வந்து பிளான் பண்ணிப்பேன் ஃபஸ்ட்டு. எப்பப்போ ஒரு நாளைக்கு என்ன வந்து ஃபுல் டே வந்து நம்ம என்ன சமைக்கணுங்கிறத நாளே வந்து நம்ம யோசித்து வச்சிட்டோம்னா வந்து ஈஸியாக டக்குன்னு முடிச்சிடலாம். நமக்கு எந்த டென்ஷனும் இருக்காது. நான் அந்த மாதிரி தான் சமைப்பேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது வரைக்கும் வந்து வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.